மாய் என்னம்மா போய் 2 நாளைக்கு பெரியம்மா வீட்டுல இருந்துட்டாடா. இப்ப எதுக்கு மேடம் திடீர்னு அங்க போக சொல்ற? இல்லம்மா, நாளைக்கு ஒரு தங்கச்சி பொண்ணு கட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல நீங்க இருந்தேன்னா என்ன ஏதுன்னு 6 கேள்வி கேட்பா. ஏமா அவங்க கேட்டாங்கன்னா தங்கச்சி விசேஷத்துக்காக வந்திருக்கான்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? நாங்க சொல்றது இருக்கட்டுமா, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அக்க பக்கத்துல விசாரிச்சாங்கன்னா நீ புருஷனோட சண்டை ஓட்டு வந்து இங்க வாழாவட்டியா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்களமா. இப்ப தெரிஞ்சாதான் என்னம்மா? ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் சண்டை சச்சரவே வராதா? நீ தேவையில்லாம பேசாதம்மா. நீ தங்கச்சி விசேஷம் நல்லபடியா முடியணும்னா 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வாமா. சரிம்மா, நான் கிளம்பி போறேன். ஏம்மா நானா இங்க வர்றேன்னு சொன்னேன்? அங்க ஒரு சின்ன சண்டைன்னு சொன்னதும் நீ தானம்மா அங்க இருக்க வேண்டாம், இங்க வந்துரு, நான் குடிக்கிறது கஞ்சம் கூட, அதுல கொஞ்சத்தை உனக்கு தர்றேன், நீ குடிச்சுக்கிட்டு என் கூட இருந்துரு, நீ தானம்மா என்ன வர சொன்ன? ஆமாமா, நான் தான் இங்க வர சொன்னேன். அங்க சண்டை சத்தமா இருக்குதுன்னு சொல்லி மனசு கேட்காம வாமான்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஒரே அடி அங்க உட்காந்துட்டா என்னமா செய்யறது? ஏமா அவரு நீங்க வார்த்தை கட்டி வச்ச மாப்பிள்ள தானம்மா? அவர் நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்லி நீங்க தானே சொல்லி எனக்கு பிடிச்சு கட்டி வச்சீங்க. அப்ப நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருகிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். அதெல்லாம் சரிதாமா. வந்தமா இருந்தமா ஒரு 10 நாளைக்கு இருந்தமா அப்படியே ஊரை தேடி போனோமான்னு இல்லாம ஒரே அங்கே இருந்து ஓதிட்டு வருதுங்கன்னா எப்படி? ஆமாமா, உன் பேச்ச கேட்டு நான் இங்க வந்து இருந்த பாரு, அது ஏன் தப்புதாம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்த அப்பா அம்மா கூட அடுத்தவங்கள மாறிடுறீங்கன்னு. ஒரு பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதாம்மா மதிப்பு. இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்படித்தான் பெத்தவங்ககிட்ட மத்தவங்ககிட்ட கூட பிறந்தவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நாங்க பேச்சு வாங்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அப்படித்தானம்மா நினைக்கிறீங்க? அதாம்மா, அடிச்சாலும் புடிச்சாலும் எனக்கு புருஷ விடுதாம்மா நிரந்தரம். இதை புரிஞ்சுக்காம இங்க வந்து இருந்தேன் பாருங்க, அதனால எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவைதாம்மா. இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு என் தலையெழுத்து. இங்க பாருமா, நான் பெரியம்மா வீட்டுக்கும் போகல, வேற யாரு வீட்டுக்கும் போகல, நான் என் புருஷ வீட்டுக்கே போறேன். என்ன மன்னிச்சிருமா, நான் அப்படி பேசலாட்டி நீ அங்க போய் வாழ மாட்டோமா. நான் செஞ்ச தப்பா நான் தாப்பா சரி பண்ணணும், அதனாலதாப்பா அப்படி பேசினா. ஏன்னா வாழ்ற பிள்ளைய தாயே கெடுக்க கூடாதுல்லப்பா, அதுக்காக தாப்பா.